ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். முதல் பார்வை அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக இது நடந்துச்சு அப்படின்னா காவ்யாவுக்கும் அனிதாவுக்கும் சின்ன சின்ன ஃபைட் வரும். அதில் ஒரு சமாதானம், சின்ன ரொமான்ஸ் அண்டு காவ்யா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பாங்க. அதுக்காக செலிப்ரேஷன் முடியும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது 11th அவங்க முடிஞ்சு 12th என்ட்ரு ஆகுறாங்க. 12th என்ட்ரு ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஜாலியாக இருக்கும். சாரி, அவங்களோட லீவ்ஸ் எப்படி போச்சு அப்படின்னு நான் சொல்லாமல் விட்டுட்டேன் இல்லையா? அவங்க லீவ்ஸ் அந்த பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு வர லீவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி காவ்யா அனிதாவோட வீட்டுக்கு போவாங்க. அவங்க ஃபேமிலியோட கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி கூட காவ்யா வந்து அவ்வளோ அட்டாச் இல்லை. ஜஸ்ட்டு அவங்க போனால் கூட ஏதோ ஒரு நோட்ஸ் புக் கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரி தான் போவாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி கூடயே ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. அவங்க ஃபேமிலி காவ்யாவை ரொம்ப பிடிச்சிடும் ஃபேமிலிக்கு. அதே மாதிரி அனிதாவும் பார்த்தீங்க அப்படின்னா காவ்யா வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. காவ்யாவோட ஃபேமிலிக்குமே அனிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. 2 பேர் சேர்ந்து ஆர்த்தி வீட்டுக்கும் அடிக்கடி போய் 3 பேருமே செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க லீவை. என்ஜாயும் பண்ணிட்டு இருப்பாங்க. காவ்யா அட் த சேம் டைம்ஸ் ஷாப்புக்கு போவாங்க. அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிளாஸையும் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து ஜாலியாக போயிட்டுருக்கும். அப்பப்போ பார்க்குறது, அப்பப்போ சின்ன சின்ன ரொமான்ஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸ்கூல் ஓப்பனிங் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் 12th முன்னாடி விட இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு அதிகமாகிடும். ஏன்னா 12th அப்படிங்கிறதுனால இன்னும் நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், ஸோ நல்ல காலேஜில் சேரணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்குது. காவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் உமனாக ஆகணுங்கிறது அவங்களோட ஹோப். ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிபிஏ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க 3rd குரூப் எடுப்பாங்க. பிகாம் அக்கௌண்ட்ஸ் குரூப்பே எடுப்பாங்க. ஆர்த்திக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் அவங்களோட ஆசை. அனிதாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி குரூப் எடுக்கலாம்னு நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு அது கொஞ்சம் அலர்ஜி அப்படிங்கிறதுனால அது எடுக்கலை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்குமே இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு மோட்டிவேட். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரீமில் அவங்க இருப்பாங்க. நல்லா போயிட்டுருக்கும், ஜாலியாக போயிட்டுருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் 11th ஜூனியர்ஸ் நியூ பசங்கள்லாம் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா? இவங்க வந்து 12th. ஸோ இவங்க சீனியர் ஆகிடுவாங்க. ஸோ கொஞ்சம் அராத்து இருக்கும், ஜாலிஸ்னஸ் இருக்கும், ரேகிங்ஸ் எல்லாம் இருக்கும். ரேகிங்ஸ்லாம் பெருசாக இருக்காது. சும்மா 11th பிள்ளைங்களை கூப்பிட்டு உன் பேர் என்ன பண்ணிகிட்ருக்க, எந்த குரூப்பு, இந்த மாதிரி கேட்பாங்களா? அந்த மாதிரி சின்ன ரேகிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, காவ்யா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் பர்சன். அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டையும் அட்டாச் ஆக மாட்டாங்க. பட் அவங்க கேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர அராத்து, இன்க்ளூடிங் அனிதா ஆல்சோ. ரொம்ப அராத்து. என்ன பண்ணுவாங்க, வரப்போகிற பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பேர் என்ன, எந்த குரூப் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுலேயும் ஒரு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா தயங்கி வந்து அப்படிம்பாங்க. ஏன் பயப்படுற, நான் உன் பேர் தானே கேட்டேன், எதுக்கு பயப்படுற, சில் ரிலாக்ஸ், உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்கில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்பாங்க. அப்போ அவங்க என் பேர் சொல்லுவாங்க. என் பேர் பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியாவா, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மாதிரி அவங்க மூச்சு வாங்கிட்டு அது வந்து இங்கே பாரு, நான் இப்போ உன்னை என்ன பண்ணிட்டேன், ஏன் இவ்வளோ பயப்படுற, ரிலாக்ஸாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள்லாம் இத்தனை பேர் இருக்க நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப சிவர் ஆகிடும். அவளுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் எல்லாம் வந்துடும். அந்த அளவுக்கு பயம் இருக்கும். இதை ஆர்த்தி நோட் பண்ணிட்டு ஏங்க ஐஸ் இப்படி பண்ணுறீங்க, பாவம் அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, பாரு எவ்வளோ பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பக்கத்துக்கு போய் அவங்க கிட்ட சில் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரை தட்டி, ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க, ஜஸ்ட் அவங்க நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்குறாங்க, மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது, ஓகே ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சில் பண்ணுவாங்க. இதை அனிதா பார்த்ததும் இவன் ஏன் போய் இவளுக்கு பண்ணிட்டு இருக்கா சம்மந்தமே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாப்பா. அந்த பொண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து ஓகே யூ கேன் கோ கிளாஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு
ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அனுப்பிச்சி விட்ருவாங்க. உடனே அனிதா ஆர்த்தியா சாரி அனிதா வந்து காவியாவை முறைச்சி பார்ப்பாங்க. ஐயையோ! நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ! ஏன் இவ முறைக்கிறா? நான் அந்த மாரி எதுவும் பண்ணலையே! அப்படிங்கிற மாரி ரியாக்ஷன் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் முறைச்சி பார்த்துட்டு, ஓகே எல்லாரும் கிளாஸ்க்கு போலான்ட்டு அனிதா உடனே திரும்பி போயிடுவா. அச்சச்சோ! போச்சுடா! வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சு. நான் என்ன பண்ணேன்? அந்த பொண்ணு பாவம் பயந்தா. அதனால தானே இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிறாளே! ஐயோ! இவள நான் இனி எப்படி சமாதானம் பண்ண போறேன்னே தெரியலையே! அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளயே அவங்க வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. சரி புலம்பிக்கிட்டு சரி போய் அவளை சமாதானம் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது கரெக்டாக பெல் அடிச்சிடும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகினா அவங்க கிளாஸ்க்கு போயிடுவாங்க. இவங்க தேர்ட் குரூப் இல்லையா, ஸோ அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் அவங்க ஆர்த்தி போயிட்டு அங்கே கிளாஸ் ரூம்லேயும் ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, இவளை எப்படி நான் சமாதானம் பண்ண போகிறேனே தெரியலையே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கன்ஃபியூஷன், பயம், தயக்கம் எல்லாமே இதெல்லாமே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அனிதா சேம் சுச்சுவேஷன். அவள் எப்படி அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸை வந்து உருனே வச்சிட்டு இருப்பாங்க. ஆர்த்தி வந்து கேட்பாங்க, ஏ அனி என்னாச்சு, சாரி அனிதா என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. என்ன ப்ராப்ளம், ஃப்ரீயாக விடு, சில்லாயிரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஓகே அப்படிம்பாங்க அனிதா. சரி ஓகேன்ட்டு இப்படியே போய்டும். லஞ்ச் பிரேக்கும் வந்துடும். லஞ்ச் பிரேக்கில் தான் எல்லோரும் மீட் பண்ண போவாங்க. போயிட்டு ஆர்த்தி வந்து அனிதாவை பாவம் பாவ சின்ன பொண்ணு, அவள் பார்த்தியா நீ கேட்டதும் எவ்வளோ பயந்துட்டா, ஸோ அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்கலான்னு பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் சொன்னால் கேளு அப்படின்பா அப்படின்னு ஆர்த்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அனிதா இருந்துட்டு ஆமாம் ஸ்டார்டிங்ஸில் இப்படி தான் போகும், அதுக்கப்புறம் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணதில்ல, அவளுக்கு ரொம்ப பிடிச்சி இது வேறு மாதிரி போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா சொன்னால் கேளு, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்ட எதுக்கும் நீ அந்த பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானே, ஓகே விடு பார்த்துக்கிறேன், இனிமேல் அவங்க பக்கத்துக்கே போக மாட்டேன், அந்த பொண்ணு இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், ஓகேவா அப்படிம்பாங்க. ஓகே அப்படின்ட்டு நார்மலாகி சமாதானம் ஆகிடுவாங்க. ஸோ 2 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அனிதாவோட பர்த்டே வரும். அனிதாவோட பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா சண்டேஸில் வரும், லீவில். ஸோ லீவில் வருதுங்கிறதுனால பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா காவியா மட்டும் அனிதாவோட வீட்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆர்த்தியை கூப்பிடுவாங்க. ஆர்த்தி இருந்துட்டு அன்றைக்கி ஃபேமிலியோட கோவிலுக்கு போகிற பிளான் போட்டிருப்பாங்க. அதனால் இல்லை காவியா நான் ஃபேமிலியோடு சேர்ந்து கோவிலுக்கு போகிறேன், நீ அனிதா வீட்டுக்கு போயிட்டு வா, நானும் விஷ் பண்ணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தி. சரி ஓகே அப்படின்ட்டு போவாங்க. அங்கே போனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அவங்க அம்மா அவங்க அப்பா ஒரு பையன் இருப்பாங்க. உள்ளே என்ட்ரி ஆனதும் உள்ளே போவாங்க. ஆர்த்தி போகும்போது எல்லோரும் அவங்களோட சோஃபாவில் உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்ததும் ஷாக் ஆகிடுவாங்க. அவங்க ஃபேமிலி பார்த்ததும் காவியா வாமா வா வா உள்ளே வா, ஏன் அங்கேயே நிற்கிற, உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. ஹாய் ஆண்டி அப்படிம்பாங்க. அனிதா பார்த்துட்டு ஹாய் காவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அனிதா ஹாய் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. காவியா அனிதாவுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணுவாங்க. அனிதா வந்து கேக் கட் பண்ணுவாங்க. ஸோ கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தி வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மைண்டில் இருப்பாங்க. யார் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இருந்தாலும் இவங்களோட ஹாப்பி பர்த்டே இல்லையா, அந்த ஹாப்பி மூமெண்ட்டில் ஸோ அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணிக்காமல் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு கேக் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுப்பாங்க. எல்லோரும் அவங்கவுங்க வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க, ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக இருக்கும். காவியா வந்து பார்த்திங்கன்னா எந்த கிஃப்ட்டும் பண்ணாமல் சைலண்டாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்போ நான் காவியாவை என்னோடய ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அனிதா வந்து காவியாவை அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் 2 பேர் பக்கத்தில் ஆப்போசிட் ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. பக்கத்துலேயே உட்காந்து ஒருத்தரோட ஃபேஸ் ஒருத்தர் பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துருந்துட்டு அப்போ அனிதா கேட்பாங்க, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கு, எனக்கு ஒரு கிஃப்ட் கூட இல்லையா, எனக்கு பர்த்டேன்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பர்த்டேன்னு தெரியாமலே நான் வந்திருக்கேன், பர்த்டேன்னு தெரியும், நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கூட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்பாங்க. காட்டு ப்ளீஸ் சீக்கிரம் காட்டு அப்படிம்பாங்க.
காட்டுறேன், ஃபஸ்ட்டு கண்ணை மூடு அப்படிம்பாங்க. கண்ணை மூடணுமா? எதுக்கு? முடியாது, நீ காட்டு அப்படிம்பாங்க. ப்ளீஸ் சொல்கிறேன்ல, கண்ணை மூடு அப்படிம்பாங்க. அவங்களும் ஓகே அப்படின்ட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட குட்டி பேக்கில் இருந்து அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அதை காமிப்பாங்க. காமிச்சு அவங்க நீ மேலே உட்காந்து, அதாவது ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு ஹாப்பி பர்த்டே டியர் அப்படிம்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே டியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த ரிங்கை காமிச்சு வில் யூ மேரிட் மீ அப்படின்னு கேட்டுருவாங்க. உடனே அனிதாவுக்கு ஷாக் ஆகிடும். ஏய், என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்பாங்க. எஸ், உன்னுடைய பர்த்டே எனக்கு தெரியும். ஸோ உன் பர்த்டே அன்னைக்கு எனக்கு இது கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் கேட்டிருக்கேன். எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் என்னால் என் லைஃபே இல்லை. நீ இல்லை அப்படின்னா என் லைஃப் எம்டி ஆகிடும். என் லைஃப்பில் நீ எப்போவும் நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்போவும் என் லைஃப்பில் நீ இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. என்ன கேள்வி இது? சி, ஐ லவ் யூ அப்படின்னா நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். இப்போ மட்டும் இல்லை, எப்போவும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். எஸ், ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரிங்கை அக்செப்ட் பண்ணிட்டு காவ்யா தான் அவங்களுக்கு அந்த ரிங் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இனி எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த கனவு நனமாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த நிமிஷம் பொறுத்த வரைக்கும் நீ என்னுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை அவங்களுக்கு போடுவாங்க. 2 பேர் கண்ணுலையும் சின்னதாக ஒரு குட்டியான வாட்ரு வந்து கண்ணில் இருக்கும். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ரிங்கை வந்து ஆரத்தி வந்து அவங்களுக்கு போட்டு விட்டு 2 பேரும் நல்லா டைட்டாக ஒரு ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா 2 பேரும் கொஞ்சம் 2 பேரும் பேக் வந்து ஆர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க கண்ணை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐஸ் லுக் போயிட்டுருக்கும், டீப் லுக் போயிட்டுருக்கும், டீப் கான்டாக்ட், ஐஸ் கான்டாக்ட் போயிட்டுருக்கும். போயிட்டே இருக்கும்போது ஆர்த்தி வந்து அவங்களோட கையில் அவங்க ஃபேஸை பிடிச்சி ஒரு லிப் கிஸ் கொடுப்பாங்க. ஸ்வீட்டாக ஸ்மூத்தாக கொடுப்பாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அனிதாவும் கிஸ் பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிஸ் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அனிதாவோட கை பார்த்தீங்கன்னா உள்ளங்கால் எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். உடம்பு பயங்கர ஹீட் ஆகிடும். ஹார்ட் பீட்டு ஹெவியாக 2 பேருக்குமே ரைஸ் ஆகும். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அகைன் பேக் வந்துட்டு ஆர்த்தி வந்து அனிதாவோட காது பக்கமாக போய் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மை டியர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுவாங்க. ஆர்த்திக்கு ஒரே வெக்கமாக வரும். அந்த வெக்கத்தில் ஃபேஸ் அப்படி செவந்து போயிடும். அப்படியே செவந்து மறுபடியும் ஆர்த்தியை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆர்த்தி அண்ட் அனிதா சீக்கிரம் கீரை வாங்கம்மா, சாப்பிட்லாம், டின்னர் ரெடி ஆகிடுச்சி அப்படிம்பாங்க. இதோ வரோம்மா அப்படின்ட்டு 2 பேரும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அகைன் மறுபடியும் கையை நல்லா டைட்டாக ஒருத்தருக்கு 2 பேரும் கை கோத்துக்கிட்டு ஜாலியாக போவாங்க. 2 பேரும் போயிட்டு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து ஆர்த்தி, அப்புறம் சாரி, ஹாய் காவ்யா, சாரி அனிதா, அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் யாருன்னு சொல்ல மறந்துட்டல, அவங்க தான் ராகுல், சாரி ரவி. ஹாய் ரவி அப்படிம்பாங்க. ஹாய், ஆமாம் நீ எனக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கவே இல்லை, என் பர்த்டேக்கு மட்டும் வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் யாருன்னு சொல்ல இல்லையா, அந்த பையன் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் இந்த வீடியோ மேலோட்டமாக பார்க்கலாம், ஓகேங்களா. அந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிதாவுக்கு வந்து ஒரு செயின் வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. செயின் வெள்ளியில் செயின் வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்ட்டு. வாவ்,
சூப்பர் ரவி! செம்மையா இருக்கு. தேங்க்யூப்பா அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. காவ்யா வந்துட்டு என்னவா இருக்கும்? சரி ஓகே ரிலேட்டிவ் யாராச்சும் இருப்பாங்க போல அப்படின்ட்டு நார்மலா எல்லாரும் சேர்ந்து அ டின்னர முடிச்சுட்டு, சரி ஓகே ஆன்ட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி கிளம்புவாங்க. ஓகே அப்படிம்பாங்க. அப்ப அனிதாவும் ஆர்த்தியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க. ஓகே அப்படிம்பாங்க. அனிதா வந்து வாசல் வரைக்கும் எடுத்துட்டு போய் அவங்கள விட்டுட்டு அந்த இடத்துல 2 பேரும் ஓகே நான் கிளம்புறேன் பாய் டைம் ஆச்சு அப்படிம்பாங்க. ஆர்த்தி ஓகே பாய் டேக் கேர் ப்ளீஸ் போகாத என் கூட இருந்துறேன் அப்படிம்பாங்க. அனிதா எனக்கும் இருக்கணும்னு தான் ஆசை பட் இப்போ முடியாதுல்ல அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ நீ இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் ஓகேவா அப்படிம்பாங்க ஆர்த்தி. ஓகே பாய் மிஸ் யூ அப்படிம்பாங்க அனிதா. மிஸ் யூ டூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ நான் இந்த வீடியோவை இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் ஸ்டோரி.